ஹலோ, வெல்கம் டு லேராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கொண்டாட்டம். என்னடா பேரு புதுசா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த ரெசிபியும் அப்படிதான். சூப்பரா டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதே ஸ்டைல்ல தான் ட்ரை பண்ணுவீங்க. இது ஒரு மலபார் ஸ்பெஷல் டிஷ். இதை எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சிக்கனை இப்ப நம்ம மேரினேட் பண்ண போறோம். மேரினேஷனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போடுறேன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 30 to 40 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் மேரினேட் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இதை ரொம்ப கிறிஸ்பியா ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே எண்ணெயில் 7லேருந்து 8 காஞ்ச மிளகாவை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை கரிஞ்சிடாம பார்த்துக்குங்க. காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வந்த உடனே எடுத்துடலாம், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். ஒன்றரை கப் சின்ன வெங்காயம் நான் இதோட சேர்க்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் 1 கப் பெரிய வெங்காயம், நறுக்கின பெரிய வெங்காயத்தை ஆட் பண்றேன். இதுல இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கிடுச்சு. இதுல 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் இதோட நான் சேர்க்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் சேர்க்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 கப் டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மசாலா இந்த சிக்கன்ல நல்லா கோட் ஆகணும்.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்க காஞ்ச மிளகாவை இதோட ஆட் பண்றோம். இது எதுக்கு ஆட் பண்றோம்னா இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளோட சிக்கன் கொண்டாட்டம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, see you next time.